சில பேர் வந்து இந்த முதல் பாலை வந்து கடைசியாக தான் இறக்கேக்க தான் விடுவாங்க. அது அப்படி விட்டால் அது வந்து அந்த கறி வந்து சில நேரம் புளிச்சிடும். நாங்கள் அடுப்புலேயே வச்சு அந்த மீனை கொதிக்கவே வச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் மீன் வந்து கரைஞ்சி அந்த சுவையெல்லாம் போயிடும். ஓ இட்லி எங்களோட கேமராமேன் சொல்றேன் இட்லி நல்லா இருக்கும்னு சொல்லி. மண் சட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இறக்கின பிறகும் பாத்திரத்துல கொதிச்சு கொண்டே இருக்கும். கண் இருக்குது குட்டி பிள்ளை எல்லாம் பாத்துருக்கீங்க கண்ணை வந்து பிறக்கி தட்டுல சைட்ல வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே அதெல்லாம் சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு வச்சு நல்ல ஒரு கீரையும் சமைச்சு ஒரு ஏதாவது ஒரு சம்பல், அதாவது இப்போ கேரட் சம்பல் போடலாம், இல்லாட்டா வெங்காய சம்பல், இல்லாட்ட தக்காளி சம்பல், இது வச்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த நான் சொன்ன இதை நீங்கள் ஒருக்கா சரி நேயர்களே, மற்றும் ஒரு சமைச்சா போச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லத்தரகளில் உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம். சரி, நாங்க வந்து இன்னைக்கு மீன் குழம்பு தான் அக்கா வைக்க போறோம். இது என்ன மீன் முதலாவது? இது விளமீன். விளமீன். விளமீன் வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவை? விளமீன் வைக்கிறோம் பழமையாவே தான். இது நான் புளி கரைச்சி மீனுக்குள்ள விட்டுருக்கிறோம். புளி சோறட்டமண்டு, அடுத்தது பால், வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய். சரி, இப்போ நாங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மீன் இருக்கு. 1/2 கிலோ மீன். 1/2 கிலோ மீனை வந்து நாங்க இப்ப சமைக்க போறோம். சமைக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து நாங்க வந்து மீன்ல நல்ல பழப்புளிய கரைச்சிய ஊற விட்டுருக்கோம் மீன் அதுல. சரி, இனி அடுப்புல வச்சு சமைக்கிறதுதான் வேலை. பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். கடுகு கொஞ்சம் போடுறேன். வெந்தயம், வெங்காயம், சின்ன வெங்காயம். நான் ஒரு 5 வெங்காயத்தையும் வெட்டி வச்சிருக்கிறேன். எதுக்குமே நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு சமைச்சோம்னு சொன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னு கேட்டா சில பேர் வந்து மீன் வெட்டிட்டு தான் பால் புளி தேங்காய் திருவுவாங்க, தேங்காய் திருவிட்டு தான் வெங்காயம் உரிப்பாங்க. அப்படி செய்தா உண்மையிலே சமையல் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை கணக்கு தேவையில்லை, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு சமைக்கிறதே சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும். அவசரப்பட்டுலாம் நீங்க சமைக்க தேவையில்லை. எல்லாமே ஸ்லோமான சமையல் தான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சமயம். இருந்தாலும் நாங்க திரும்பி இருக்கோம் உங்களுக்கு ஒருக்கா அதை ஒருக்கா மீன் குழம்பு இந்த முறையில நீங்க வச்சு நான் எல்லாம் பாத்துருக்கேன். அப்படின்னு சொன்னா மீனை வாங்குவாங்க, உப்பும் மஞ்சளும் போட்டு வடிவா ஃபர்ஸ்ட் கழுவிட்டு திருப்பி கழுவி எடுத்து உப்பு மஞ்சளும் போட்டு பிரட்டி போட்டு ஊற வைப்பாங்க. நீங்க வந்து புளியில ஊற இந்த புளியில ஊற வைக்கிறது காரணம் வந்து வெடுக்கு இல்லாம போகும். வெடுக்கு அந்த மஞ்சள் மீன் கழுவுறதை விட புளிய போட்டு ஊற வச்ச மட்டும் சொன்னா அந்த வெடுக்கு எல்லாம் எடுத்து அந்த மீன்ல அந்த புளியும் உப்பும் சுவந்துடும். கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலேண்டு. எனக்கு எப்படி தெரியுமா, கருவேப்பிலை இல்லாத சாப்பாடு. சின்ன வயசுல இருந்து கருவேப்பிலை சாப்பிட்டு பழகிட்டா. அது கருவேப்பிலை உண்மையிலேயே எல்லாத்துக்குமே நல்ல தலைமுடி வளரும், தலைமுடி கருப்பா வரும். உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு. நாங்க இப்ப இந்த பால் தண்ணி பால் மீனுக்குள்ள இப்படி விட்டுட்டு இப்படி விட்டா இந்த புளி எல்லாம் அப்படியே இந்த கரைஞ்சி வந்துடும். இப்போ நாங்கள் இந்த பாலை இதுக்குள்ள
மீன் போடையில அந்த புளியும் பாலும் தான் நான் அதுக்குள்ள விட்டுருக்குறேன். இப்போ நான் இந்த பாலையும் அதுக்குள்ள ஊற்ற போகிறேன். 2 பாலையை ஒரு ஐடியா நான் ஊற்றுறேன்டா. சில பேர் வந்து இந்த முதல் பாலை வந்து கடைசியாக தான் கேட்க தான் விடுவாங்க. அது அப்படி விட்டால் அது வந்து அந்த கறி வந்து சில நேரம் புளிச்சிடும். அது வந்து அதால் அப்படி இருக்காமல் இப்போ நான் வந்து உப்பு போடணும். உப்பு தாங்க, கல் உப்பு கொஞ்சம் போடுறேன். கல் உப்பு போட தூள் தாங்க. தூள் போடணும். இப்போ இதுக்கு நான் தூள் போட போறேன் பாருங்க. இதுக்கு வந்து ஒரு இப்போ நாங்க வீட்டுல திரிச்ச தூள் தானே, அப்ப அதால நாங்க ஒரு 3 போட்டிருக்கிறேன். தூள் வந்து நல்லா கரையணும். திட்டு திட்டா இல்லாம தூள் நல்லா கரைஞ்சாதான் அந்த தூள் மனம் இல்லாம இருக்குல்ல, சாப்பிடக்க அந்த தூள் மணக்கும். கடைசியா அந்த தூள் வந்து கரையாம இருந்து மணக்கும். அப்ப நாங்க அதை கொஞ்சம் கரைச்சி எப்பவுமே மீனை வந்து ஃபர்ஸ்ட் போடக்கூடாது. குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு 2-3 கொதிச்சு வந்தா பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த மீனை போட்டு 2 கொதியல்ல இறக்கணும். அப்பதான் அந்த மீன் வந்து கரையாமல் இறுக்கமா இருக்கும். நாங்க அடுப்புலயே வச்சு அந்த மீனை கொதிக்கவே வச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா மீன் வந்து கரைஞ்சி அந்த சுவையெல்லாம் போயிடும். இப்போ நாங்க மீனை வந்து நீங்க வித்தியாசமா சமைச்சிருந்தீங்க. எப்படின்னா நாங்கெல்லாம் எப்படி சமைப்போம்னு சொன்னா, நான் சமைக்க மாட்டேன். நான் சொல்றேன், நான் பார்த்தாக்கள் எல்லாம் எப்படி சமைப்பாங்கன்னா, எண்ணெய் விட்டு வெங்காயம் பூச்சிக்காய் அந்த மிளகு கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு போட்டு அதுக்கு பிறகு வந்து முதல் பால் விடுவாங்க. முதல் பால் கொஞ்சம் கத்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அதுல வந்து மீனை வந்து போடுவாங்க. மீனை போட்டு மீன் நல்லா அவிஞ்சி அந்த பால் வந்து பொருங்கி வந்ததுக்கு பிறகுதான் முதலாம் பாலை வந்து விடுவாங்க. முதலாம் பாலை விட்டுட்டு சில பேர் வந்து புளி விடுறாங்களும் இருக்காங்க, பழப்புளி அந்த அதுக்கு பிறகு விடுறாங்களா, அதெல்லாம் விட்டதுக்கு பிறகுதான் இறக்குவாங்க. ஆனா நீங்க வந்து குழம்பா வச்சு அதை கொதிக்க வச்சுட்டு அதை கொதிச்சதுக்கு பிறகு நீங்க போட போறீங்க. இப்போ மீனை போட போறேன். அந்த அப்படி போட்டாதான் அந்த 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 தூள் மணம் எல்லாம் கொதிச்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் நாங்க மீனை போட்டோம்னா காண நேரம் நாங்க மீனை அதில் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 10 செகண்ட் அப்படி கொதிச்சாலே 2 கொதி வர விட்டு நாங்க அதை எடுத்தாலே அதே காணும் எங்களுக்கு. நான் இப்ப திறந்து பாக்குறேன்னு ரைட் கொதிச்சிருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து மீன் குழம்பு வந்து தண்ணியா இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து கட்டியா இருக்கிறது பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்துல பிடிக்கும். ஆனா உண்மையிலேயே மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான். ஏன்னா நிறைய பேர் குழம்பு சாப்பிடுறது இல்ல. அப்ப அதால அந்த மீன் குழம்புக்கு வந்து மீன் குழம்புண்டாலே அந்த குழம்புக்கு தான் அந்த எப்படியுமே இப்ப நாங்க மீனை போடுறோம்டா மீன் இருக்கிற அந்த சத்து எல்லாமே அந்த குழம்புலதான் போய் சேரும். சக்கையா தான் இருக்கும். புத்தி இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க, அதை குழம்பு மட்டும் சாப்பிடுவாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, மீனை மட்டும் சாப்பிடுவாங்க. எங்கட சொந்தக்கார பிள்ளை ஒரு ஆள் இருக்கா, அவ என்ன செய்வா, மீன் இது எல்லாமே சாப்பிட மாட்டா. ஆனா அந்த மீன்ல இருக்க குழம்பு சாப்பிடுவான். அப்புறம் எங்கட அக்கா இருக்கா சொல்றா, அவளுக்குதான் மூளை இருக்கு, என்ன அவளுக்கு தான் தெரியுது மீன்ல குழம்புல இருக்குன்னு சொல்லி. இப்ப நான் மீனை போட போறேன். இது 1/2 கிலோ மீன்ல நாங்க இப்ப சமைச்சிருக்கிறோம். அளவா உங்களுக்கு தேவையான அளவுக்கான மீன் எடுத்து 1/2 கிலோ பேர் 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர் சாப்பிடலாம், 4-5 பேர் சாப்பிடலாம். இப்ப ஒரு துண்டு மீன் எடுக்கிறவங்களுக்கு சொன்னா உண்மையிலேயே ஒரு 5 பேர் சாப்பிடலாம். சரி, நாங்க இப்ப எல்லா பாலையும் விட்டுட்டோம். பாக்குள்ள தெரியுது உள்ள கொதிக்கிற மாதிரி அந்த புளுபுளு சத்தம் கேக்குது. கவனம் கைக்கு வைக்க அடிக்கும். லைட்டா கொதிக்குது. இன்னும் ஒரு 2-3 கொதி வந்து 2 கொதி வர தான் நாங்க அதை சரி இறக்கலாம். இப்ப சொல்லுங்க, மீனுக்கு புட்டு பெஸ்டா இல்லாட்டி சோறு நல்லா இருக்குமா? மீனுக்கு மீன் கறிக்கு வந்து
ஓ இட்லி எங்கட கேமராமேன் சொல்றேன் இட்லி நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க வந்து படங்கள்ல எல்லாம் பாக்குறோம் தானே மீன் குழம்பு இட்லி மச்சி போட்டு சாப்பிடுவாங்க காலையில அது ஒவ்வொருத்தவங்க விருப்பம் இல்ல உண்மையிலேயே அந்த மீன் குழம்புக்கு வந்து உண்மையிலேயே என்னென்ன வெள்ளை சோறு இருக்கு தானே வெள்ளை பச்சரிசி சோறு சமைச்சு மீன் குழம்பு வச்சு நல்ல ஒரு கீரையும் சமைச்சு ஒரு ஏதாவது ஒரு சம்பல் அதாவது இப்போ கேரட் சம்பல் போடலாம் இல்லாட்ட வெங்காய சம்பல் இல்லாட்ட தக்காளி சம்பல் இது வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த நான் சொன்ன இதை நீங்கள் ஒருக்கா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு சொல்லி இந்த குத்தரிசிக்கும் சோப்பு பச்சை அரிசிக்கும் சாப்பிட்றதுக்கும் வெள்ளை பச்சரிசி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது சரிதான். ஆனா நிறைய பேர் குத்தரிசி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. வெள்ளரிசி சாப்பிடுறவங்க நிறைய சாப்பிடுவாங்க. குத்தரிசி கொஞ்சமா சாப்பிடுவாங்க. வெள்ளரிசி கொடுத்தோன்னே நிறைய சாப்பிடுவாங்க. மனசார சாப்பிடுவாங்க. ஐயோ வெள்ளரிசி. அதுவும் அந்த பிரியாணி அரிசியோ அந்த பாஸ்மதி அரிசி அதெல்லாம் போடாமல் பச்சை அரிசி வெள்ளை பச்சை அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே இப்போ கொஞ்சமா சாப்பிட்ற ஆட்கள் கூட சொல்லுவாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் சோறு போடுங்க நாங்க சாப்பிடுவோம் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எங்க கேமராமேன் சொன்னது தானே இட்லி என்ற ஒரு விஷயம். எல்லா வீட்லயுமே ஆண் பிள்ளைகள் என்றவங்க வந்து அம்மாக்கு செல்லம். சோ அவங்க என்ன செய்வாங்க வீட்டுல மீன் குழம்பு அந்த இரவைக்கு சமைக்கிறாங்கன்னு சொன்னா அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்க அம்மா மீன் குழம்பு எடுத்து வைங்க நாளைக்கு காலைல தோசை சுடுங்க தோசையோட சாப்பிடலாம் இட்லியோட சாப்பிடலாம் புட்டை நீங்க புட்டோட சாப்பிடலாம்னு சொல்லி அந்த பழங்கறியோட சாப்பிடக்குள்ள இன்னுமே நல்லா இருக்கும். எந்த உணவையுமே பழங்கறியா சாப்பிட்டா உண்மையிலே அது நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். என்னை கேட்டீங்கன்னு சொன்னா நான் மீன் குழம்போட என்ன சாப்பிடுவேன்னு சொன்னா புட்டு சாப்பிடுவேன். பானோட சாப்பிடுவாங்க. உண்மையில புட்டுக்கும் மீன் குழம்பு நல்லா இருக்கும். நீங்க நான் சொன்ன இதை நீங்க ஒருக்கா சமைச்சு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து மீன் கறியை வந்து எந்த மாதிரியான உணவுகளோட சேர்த்து சாப்பிடறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்ப நாங்க இதை பார்ப்போம். நாங்க இப்ப மீன் இருக்கிற அளவுக்கு வந்துட்டுது. அந்த மீன் கண் இருக்குல்ல குட்டி பிள்ளை எல்லாம் பாத்திருக்கீங்களா கண்ணை வந்து பிறக்கி தட்டு சைட்ல வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. கேட்க போறாங்க நீ சாப்பிடும் போதே அந்த மீன்ல இருக்கிற இதெல்லாம் இப்படி பிடிச்சு எடுத்துட்டா அதை சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஆனா சாப்பிடாத உங்களுக்கே இந்த மீன் அந்த அருமை சுவை தெரியுதுன்றா அப்ப அந்த வாசத்துல சாப்பிட்டு பழகிறவங்க எப்படி இருப்பாங்க. சரி இப்ப நாங்க அதை இறக்கி பாத்தீங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா மண் சட்டியில இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இறக்கின பிறகும் பாத்திரத்துல கொதிச்சு கொண்டே இருக்கும். ஒரு மணித்தியாலயமோ இல்ல அரை மணித்தியாலயமோ அதோட சூடு இருந்து கொண்டே இருக்கும். கறியிட சூடு இருந்து கொண்டே இருக்கும். இப்ப என்ன பார்க்க போறோம் உப்பு. பயப்படாதீங்க. அந்த பழப்புளி இருக்குல்ல பழப்புளி தான் வந்து உடனே எடுத்தோடனே அடிக்குது வாயில. நீங்க சொன்ன மாதிரி அந்த வெடுக்கு மனமே இல்லை உண்மைக்கு. சரி இப்படி சொன்னா சரி வராது. அடிச்சு சொல்லுன்ற மாதிரி சோறோட சாப்பிட்டா தெரியும். சோறோட சாப்பிடும். இது என்ன மீன் சொன்ன நீங்க? விளமீன். சோ பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளவு சதை இருக்கு உள்ள. பாத்தீங்க ஒரு மீன் சாப்பிட்டாலே இதாயிரும். ஒரு துண்டு ஒரு மீன்டா ஒரு துண்டு. சரி இப்ப இதை நாங்க இப்படி எடுத்து சோறை விட நாங்க எடுக்கக்கூடிய மீன் அளவுதான் கூட இருக்கணும். அப்பதான் தெரியும். இப்படி எடுத்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு மீன். இப்ப ஒருத்தங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோடனே அவங்க சாப்பிடறத வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நாங்க ஒரு தடவை கொடுத்தோடனே போதும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல இல்லாட்டி நல்லா இல்ல திருப்பி ஒரு விஷயத்த சாப்பிடுறாங்கடா 2ஆம் தரம் வாங்கி 3ஆம் தரம் வாங்கி அவ்வளவு நல்லா இருக்குன்னு அது அர்த்தம். சோ அந்த மாதிரி நான் 2-3 பாய் வைக்கிறேன்னு சொன்னா நீங்க சமைக்கிற சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கு. சரி டேஸ்டிங் டைம் இப்ப சரியா
இப்ப கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது. கேமராங்க முன்னுக்கு எல்லாரும் பாக்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நல்ல புள்ள மாதிரி சாப்பிடுறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எங்க நேயர்களுக்கு நீங்க சொன்னீங்க இந்த மீன் குழம்பு இப்படி வைக்கிறேன்னா அதுவும் உடையாம வச்சு காட்டியிருக்கீங்க. மீன் பார்த்தாலே தெரியும், பார்க்கும்போதே தெரியும் மீன் வந்து உடையலைன்னு. நான் ஒரு பக்கம் சாப்பிட்டேன். நான் சொன்ன மாதிரியே குழம்புல இருந்து கண் வந்துட்டு பாத்தீங்களா, கண் என்ன அதுக்கு கேட்டுட்டு போல நான் சொன்னது. அதனால நான் எடுக்கும்போது கறியில வந்துட்டு. சரி, இந்த வாரம் வந்து உங்களோட இந்த மீன் குழம்பு பார்த்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தோம். உங்களோட வீட்லயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்கா சமைச்ச மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரியான சமையல்கள் இருக்கும் தானே. சோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி சமைப்பாங்க. அக்கா வந்து யாழ்ப்பாணம் முறைப்படி எப்படி மீனை உடையாம சமைக்கணும்ன்றதை காட்டியிருந்தா. சரி அக்கா, நாங்க வருகின்ற வாரங்களில் இன்னும் நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு சமைச்சு காட்டலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் டிரைவர் மைதிலி.